வணக்கம். கே. பாலகிருஷ்ணன். ரூஸ்டர் செய்திகளுக்காக உங்களுக்கு இன்று முக்கியமான சில தமிழ்நாட்டில் நடந்த பிரச்சனைகளை பற்றி முதல்ல பேசலாம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த ஒரு 20-25 நாட்களாக தமிழ்நாட்டில் இந்த கடும் கோடையில் கடுமையான மின்வெட்டு. இரவு பகல்லையும் மின்வெட்டு, இரவுலையும் மின்வெட்டு. ஆனால் குறிப்பாக இரவில் மக்கள் வீட்டில் படுத்து உறங்க முடியாத நிலைமையில் மிக மிக துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கை குழந்தைய வச்சிட்டு இருக்கக்கூடியவங்கள்லாம் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறாங்க. சாலையில் சாலை அவங்களால என்ன செய்ய முடியும்? சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் என்ன செய்ய முடியும்? சாலையில் சாலை மறியலை தான் பண்ண முடியும். இன்னும் சில பேர் அந்த மின்சார நிலையங்களுக்கு சென்று, அலுவலகங்களுக்கு சென்று அங்கு போராட முடியும். அங்குள்ள ஊழியர்களுக்கும் இவர்களுக்கும் இடையில் தொடர்ந்த வாக்குவாதங்களும், சாலை மறியல்களும், போராட்டங்களும் தமிழகம் தழுவிய அளவிலே நடந்து கொண்டிருக்கின்றன. என்னதான் காரணம்? 2 விதமான கருத்துக்கள் இன்றைக்கு சொல்லப்படுகின்றன. இது சாதாரணமாக இந்த இந்த மின்வெட்டுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த இப்பொழுது ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தாவேகா அரசினுடைய நிர்வாக திறமையின்மைதான் காரணம் என்று எதிர்கட்சியினரும், இன்றைக்கு பழைய அந்த கட்சியினர் தான் ஆட்சியினர் தான் காரணம் என்று சொல்லக்கூடிய இதை இந்த அமைச்சர் சொல்கிறார். அவர் எப்படி சொல்கிறாருங்கிறத பார்ப்போம். கடந்த 20 ஆண்டு கால நிர்வாக சீர்கேட்டால் மின்வாரியம் 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருக்குது. ஊழியர்கள் பற்றாக்குறை மற்றும் சில நபர்களின் தவறுகளினால் மின்வெட்டு ஏற்படுகிறது என்று அமைச்சர் சொல்கிறாரு. ஆனால் இப்படி ஒரு பக்கம் பழைய ஆட்சி மேலேயும் இப்போ ஏற்கனவே உள்ளவர்களும் எதிர்கட்சிகளும் தற்போதைய ஆட்சியினுடைய நிர்வாக சீர்கேடு காரணமாக சொல்லும் பொழுது இப்படி நம்ம போக முடியாது. ஆனால் உண்மையான காரணத்தை என்ன என்பதை நாம் கண்டுபிடித்தாக வேண்டும். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச்சொல்லுக்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. உங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். அது சம்பந்தமாக அந்த தொழிற்சங்க நிர்வாகிகள் சிலரோடு பேசும்போது நமக்கு கிடைச்ச தகவல்கள் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கதாக இருக்கிறது. அதாவது ஒன்று தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 3.4 லட்சம் கோடி மின் இணைப்புகள் இருக்கின்றன. 3.4 லட்சம் கோடி. இதில் சராசரி மின் தேவை என்பது 16,000 மெகாவாட். கடந்த 5 ஆண்டுகளில் மின் இணைப்புகளும் மற்றும் மின் தேவையும் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கடந்த 21ஆம் தேதி 4வது மாதத்தில் நம்முடைய ஓவர் கன்சம்ஷன் எவ்வளவு அதிகப்படியாக நம்ம மின்சார மக்கள் நுகர்ந்திருக்கிறாருன்னு சொன்னால் 21,060 மெகாவாட் அதுவாக உச்சத்தை அடைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா 100 டிகிரி ஃபாரன் ஹீட்டு. எல்லா பக்கத்துலேயும் பல ஏரியாக்களில் பல இடங்களில் செஞ்சுரி அடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு இருக்கும் பொழுது ஃபேனு, ஏசி, சாதாரண மக்கள்லாம் இன்றைக்கு ஏசியை வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் ஏசியை போடும் பொழுது மிக அதிகமான அளவிற்கு இந்த மின்சார பயன்பாடு என்பது அதிகமாகி கொண்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் இருந்தது இன்றைக்கு வந்திருக்கு. அடுத்த 10 ஆண்டுகளில் மின் தேவை இதை விட 2 மடங்கு ஆகும் என்று நம்பப்படுறதாக சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மின் மாற்றிகள், அது மட்டும் இல்லாமல் இந்த மின் துணை நிலையங்கள், இதெல்லாம் இந்த அதிகமான பயன்பாடு வேகமாக மின்சாரத்தை நுகர்வதன் காரணமாகவும் வெப்பநிலை காரணமாகவும் என்ன செஞ்சிருது, சீக்கிரமாக சூடு அடைஞ்சு ஹீட் அடைஞ்சு அது தன்னால் பழுதடைஞ்சிருதுங்கிற விஷயங்களை பார்க்குறோம். அப்போ இது மட்டும் இல்லாமல் அதிகமாக ஒரே நேரத்தில் மின்சாரத்தை கன்சியூம் பண்ணுறதுனால ட்ரிப் ஆயிடுது, அதனால ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிடுது அப்படிங்கிற ஒரு செய்தியும் பார்க்குறோம். இதை விட இன்னும் முக்கியமான செய்தியாக கூறுறது, மின்சார வாரியத்தில் அனுமதிக்கப்பட்ட பணியிடங்கள் 1,40,000. ஆனால்
தற்பொழுது 65,000 பேர் தான் வந்து இன்றைக்கு பணிபுரிகிறார்கள். கிட்டத்தட்ட 40% ஊழியர்கள் தான் இன்றைக்கு மின்சார வாரியத்தில பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக மிக ஒரு மோசமான செய்தி. 75,000 பணியிடங்கள் காலியாக உள்ளன. இதில களப்பிரிவு பணியாளர்கள் ஃபீல்டு ஸ்டாஃப்னு சொல்றாங்கல்ல, 47,000 பணியிடங்கள் காலியாக உள்ளன. இதனால தடையில்லாத மின்சாரம் வழங்குவதில மிகப்பெரிய அளவிற்கு பலவீனம் ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்ப இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, மின் விநியோக இந்த கட்டமைப்பை நவீனமயமாக்குங்கிறது ஒண்ணு. அதுபோல சென்னை, மதுரை, திருச்சி போன்ற பெருநகரங்கள்ல கூடுதலாக துணை மின் நிலையங்களையும், மின் மாற்றிகள் டிரான்ஸ்ஃபார்மரையும் அதிகமாக நம்ம ஏற்படுத்த வேண்டும். பழைய டிரான்ஸ்ஃபார்மர்லாம் காலாவதி ஆகிறது ஒண்ணு, ஹீட்டுனால அடிக்கடி பழுதடைஞ்சு போய்கிட்டு இருக்குங்கிற விஷயம். தளவாட சாமான்கள் அதிகமாக இல்ல, காசு இல்ல, ஒதுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அது இல்ல, அந்த ஒயர் இல்ல, இந்த கம்பி வடம் இல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தளவாட சாமான்கள்லாம் அதிகமாக அவர்களுக்கு தங்குதடை இல்லாமல் கொடுக்க வேண்டும். அப்புறம் மின்வெட்டு ஏற்பட்ட இடத்துல உடனே போகணும்னு சொன்னா, அங்க ஃபீல்டு ஸ்டாஃப் வேணும். 47,000 பேர் வந்து காலியிடங்களா இருக்கும் பொழுது எப்படி போவாங்க? ஃபோன் எடுக்கிறதுக்கு கூட ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து அங்கே ஏஐ சொல்லி நான் தான் ஃபோன் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த பிரச்சனை இருக்கிறது. இந்த சம்மர் சீசன், இந்த கோடைகாலம், ஆட்சி மாற்றம், இது கூடுதலான அந்த மின் ப அதாவது நுகர்வு, இது எல்லாம் சேர்ந்து ஒரே நேரத்தில் இன்றைக்கு சுத்தமாக வந்து காலி பண்ணிகிட்டு இருக்குங்கும் பொழுது, போர்க்கால அடிப்படையில் உடனடியாக தொழிற்சங்கங்களோடு பேசணும். அமைச்சர் தொழிற்சங்கங்களோட பேசணும், வேற வழியே கிடையாது. எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த ஊர்களில் ஸ்டாஃபை போடணும், எந்த கீழ் மட்டத்தில் எந்த ஸ்டாஃபை போடணும் அப்படின்னா அங்கே ஃபீஸை பிடுங்கிறது, இங்கே ஃபீஸை போடுறது, இப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கு சரி செய்ய முடியும். ஃபீஸை போயிட்டு ஏன்னா இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அங்கே வந்து ஃபீஸ் பாய் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே ஒருத்தன் ஃபீஸை போட்டுறக்கூடாது. அப்படி நிறைய மரணம் ஏற்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் சரி செய்யணும்னா அதிகமான ஆட்களை நியமனம் செய்ய வேண்டும் என்பது முக்கியமான மிக மிக அதிமுக்கியமான வேலையாக நாம் பார்க்குறோம். இது இப்படி இருந்தால்தான் தமிழக மக்கள் இந்த கோடைகாலம் முடியும் வரை, இல்லாட்டா நரகம் தாங்க, செத்து போயிடுவாம எல்லாரும் அப்படிங்கிற விஷயத்த நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு வகையில் இருக்கோம். தமிழக அரசிற்கு நீங்கள் உடனடியாக இந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இன்னொரு செய்தி பாருங்க, அரசு அலுவலகங்களில் தமிழக அரசு அலுவலகங்கள் எல்லாம் முதலமைச்சருடைய படம் வைக்கணும். இது யாராக இருந்தாலும் சரி தான். கலைஞர் இருக்கும்போது கலைஞர் படம், நீங்கள் ஐயா ஸ்டாலின் இருக்கும்போது அவருடைய படம், இன்றைக்கு மாண்புமிகு விஜய் அவருடைய படம் வைக்கணும். இதில் வந்து இதுதான் புரோட்டோக்கால், இதுதான் விதி. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், திருநெல்வேலியில் உள்ள அந்த மேயர் அவர் வந்து படத்தை வைக்க மாட்டேன், முதலமைச்சர் படத்தை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அது வைக்காமல் இருந்து, அதுக்கப்புறம் அங்கே தாவேக்காக்காரங்கள்லாம் அங்கே மிகப்பெரிய அளவிற்கு அந்த மேயர் அலுவலகம் முன்னால், முனிசிபாலிட்டி முன்னால் பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணி, அதுக்கப்புறம் கமிஷனர் உத்தரவு போட்டு அங்கே கண்டிப்பாக முதலமைச்சர் இவருடைய நம்ம விஜய் ஐயாவினுடைய படம் வைக்கணும்னு சொல்லி படம் வச்சதற்கு பின்னால் அங்கே உள்ள அந்த திமுக மேயர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அந்த முதலமைச்சர் இருக்கக்கூடிய அந்த படத்திற்கு கீழே உட்காந்து நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னொரு ரூமில் போய் சோஃபாவுக்கு கீழே அங்கே உட்காந்து வேலை செய்யக்கூடிய பார்க்குறோம். அங்கே ஒரு கேலண்டரில் ஐயா ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் படம் இருக்குது. இப்படி தான் இது நிலைமை. அப்போ இது ஒரு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட பாரம்பரியத்தில் வந்ததாக சொல்லப்படுகின்ற இந்த மேயர்கள், துணை மேயர்கள், இவங்கெல்லாம் விதிகள் எல்லாம் நல்லா தெரிஞ்சவங்க. மாண்புகள், அதாவது யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், மாண்புமிகுகளுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், புரோட்டோக்கால்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்க. இவங்க ஸ்டாலின் படத்துக்கு கீழே மட்டும்தான் நான் இருப்பேன், விஜய் படத்துக்கு கீழே நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னால் சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது. இவர்களெல்லாம் இப்படி செஞ்சாங்கன்னு சொன்னால்
புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த இவர்களெல்லாம் சொல்லக்கூடிய தற்கூறிகள்னு வந்திருக்கிற இளைஞர்கள் அவர்கள் செய்வது மிக மிக நியாயமாக போயிடுது. இவர்களே இப்படி செய்யும் பொழுது இதெல்லாம் தேவையற்ற பிரச்சனைகள்ங்க. நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிடுங்க. திமுக காரங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி கேரக்டர் இருக்காதீங்க. தலைவர் மேலே நமக்கு வந்து மரியாதை உண்டு, ஆனால் இப்படித்தான் மரியாதையை காண்பிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இது மேலும் மேலும் அவருக்கு அவமரியாதை உண்டு பண்ணக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்புறம் இன்னொரு செய்தி வருங்க. நம்ம பிரதம அமைச்சர் அவர்கள் ரொம்ப பணம் பற்றாக்குறை இருக்கு, போர் நடக்குது, நீங்கள் வெளிநாட்டுக்கு எல்லோரும் அதிகமாக போகக்கூடாது, வருஷத்துக்கு ஒரு தடவை போனால் போதும், காரில் நீங்கள் வந்து தனிப்பட்ட கார்களில் போகாதீங்க, ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு காரை மட்டும் வச்சுக்கிட்டு 1 2 காரில் போங்க, இப்படிலாம் சொல்லிக்கிட்டு அல்லது பொது பேருந்தில் மக்களை வந்து பயணிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தியை சில வாரங்களுக்கு முன்னால் பார்த்தோம். நல்ல விஷயம், அப்படி தான் இருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு லண்டனுக்கு இந்தியாவில் உள்ள சட்ட அமைச்சர் ஒரு 75 நீதிபதிகளை அழைத்து கொண்டு, லாயர்களை அழைத்து கொண்டு பயணம் போயிருக்காரு. எதுக்கு பயணம் போயிருக்காருன்னு சொன்னால், ஜூன் மாதம் 7ஆம் தேதி அங்கே லண்டனில் வந்து பேட்மிண்டன் டோர்னமெண்ட்டாம். அந்த டோர்னமெண்ட்டில் இவங்க எல்லாரும் போய் பங்கெடுக்கணுமா, அதை வந்து சட்ட அமைச்சர் கூட்டு போயிருக்காருன்னு சொன்னால், அப்போ இவர்களுக்கு வந்து இந்த செலவு அது கணக்கு இவர்களுக்கு வராதா? 75 பேருக்கு மேலே போயிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இவர்களுக்கான சாப்பாட்டு செலவு, இவர்களுக்கான விமான கட்டணம், இவர்களுக்கு தங்குவது சாதாரண நம்மள மாதிரியே ஆகும். எல்லா செலவுகளும் சேர்த்து எத்தனை கோடி ஆகும், எத்தனை ஆயிரம் கோடி ஆகுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதை விட முக்கியமான ஒரு செய்தி இருக்குது நண்பர்களே. அதாவது இந்த 75 நீதிபதிகளை சட்ட அமைச்சர் கூட்டு போகிறார்னா, நீதிபதிகளை எதற்காக கூட்டு போகிறார்? இந்த நீதிபதிகள் முன்பு நாளை சாதாரண மக்களுக்கும் இந்த அரசாங்கத்திற்கும் இடையிலான வழக்குகள் வந்தால் இந்த நீதிபதிகள் யார் பக்கம் தீர்ப்பளிப்பார்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கு இல்லையா? அப்போ ஒரு அரசாங்கம், ஒரு அமைச்சர் இப்படித்தான் செய்வாரா? இது ஒரு விதமான லஞ்சம் அல்லவா? இதை வந்து நாம் வந்து இதை கண்டிப்பாக இதை வந்து எதிர்க்க வேண்டும் தானே. அப்போ இதெல்லாம் வந்து சாதாரணமாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த நீதிபதிகளும் பாருங்க போயிருக்காங்க பாருங்க. அதுதான் அதை விட வந்து ரொம்ப வருத்தமான செய்தியாக இருக்கிறது. நல்லா இருக்குங்க உங்க சட்டம்லாம். இன்னொரு செய்தி பார்த்தீங்கன்னா, திரிணாமுல் காங்கிரஸில் பெரிய அளவுக்கு பிளவு ஏற்பட்டுட்டு, அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி கட்சி பதவி இழந்து ஓராண்டு வரைக்கும் அது தாக்கு பிடிச்சது. அதற்கப்புறம் வந்து அது வந்து சல்லியாக அது உடையறக்க ஆரம்பிச்சது. அங்கே வந்து நிறைய பேர் வெளியேற ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்றைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் பார்த்திங்கன்னா, சில 10 நாட்களுக்கு உள்ளாகவே இன்றைக்கு அந்த கட்சி பதவி இழந்ததற்கு பின்னால் இன்றைக்கு சல்லியாக உடஞ்சி வச்சுங்க. அப்போ இன்றைக்கு அந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ககோலி கோஷ் தஸ்திதார் என்கின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் 20 எம்பிகளை வந்து தன் பின்னால் அழைச்சிக்கிட்டு வந்து அவர் என்ன சொல்கிறது, அவருக்கு பின்னால் இருக்கிறாங்களாம். அவர் சொல்கிறாரு, தன் கட்சியை உடைச்சிக்கிட்டு வந்து வெளியே போகிறதுக்கு அவர் தயாராகிட்டார், என்டிஏ கூட்டணியை அவர் ஆதரிக்கிறதுக்கு தயாராகிட்டாருங்கிற ஒரு செய்தியும் அவர் கொடுத்துட்டாரு. இப்போ வரக்கூடிய ஜூலை மாத நாடாளுமன்ற பருவகால கூட்டத்தில், மாரிக்கால கூட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பருவகால கூட்டத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கு பரபரப்பான தகவல்கள் வந்து கொண்டிருக்கு. என்ன தகவல்னா, ஏற்கனவே தோற்று போன அந்த தொகுதி மறுசீரமைப்பு மசோதா இருக்கு இல்லையா, அதை திருப்பி வந்து இவர்கள் 2/3 மெஜாரிட்டி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவேற்ற போகிறாங்களாம். இதில் இன்னொரு தகவலும் கசிய விட்டுருக்காங்க பாருங்க. அதுக்கான சூழலும் இருக்கு. திமுகவை அவர்கள் அணுகப் போகிறார்களாம், அல்லது ஏற்கனவே அணுகுவதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் அவர்களையும் அவர்களுக்கு ஏற்றாற் போல சில சின்ன சின்ன மாறுதல்களை செய்து கொண்டு திமுகவையும் இணைத்து கொண்டு அந்த தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை அவர்கள் தாக்கல் செய்ய போவதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது.
இது உண்மையிலேயே இப்படி எல்லாம் நடக்கும் என்று சொன்னால் மிகப்பெரிய இழப்பு தென் மாநிலங்களுக்கு என்பதை கூறிக்கொண்டு இந்த செய்தியை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.